நியூசிலாந்து அணிக்கு எதிராக உலக சாதனையை நிகழ்த்திய இந்திய அணி. ரிங்கு சிங் அபாரம். T20 வரலாற்றில் படைக்கப்பட்ட முறியடிக்க முடியாத சாதனை. அதாவது நம்ம இந்திய அணி சமீபத்தில் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் விளையாடியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ளது. அதுவும் அடுத்த மாதம் தொடங்க உள்ள பங்களாதேஷுக்கு எதிரான தொடர் முடிந்த பிறகு அடுத்த 3 நாளில் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்க இருக்கிறது இந்திய அணி. ஆக அதன் அடிப்படையில் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் மேட்சில் களமிறங்கிவிட்டது இந்த இரு அணிகளும். அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கு இடையேயான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம இந்திய அணி மிரட்டலான உலக சாதனை ஒன்றை படைத்திருந்தது. அது என்ன சாதனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று வெளியான முக்கியமான கிரிக்கெட் அப்டேட்டுகளை பற்றி பார்த்துவிடலாம். அதாவது தற்போது நடந்து முடிந்த பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோதிய டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி சாதனை வெற்றியை படைத்திருந்தது. அதுவும் பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் இந்த சாதனையை படைத்துள்ளது பங்களாதேஷ் அணி. அதே சமயம் பாகிஸ்தான் அணியை முதல் முறையாக இப்போதுதான் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுள்ளது. இதன் காரணமாக பங்களாதேஷ் அணிக்கு பாராட்டு மலைகள் குவிந்து வருகிறது. அதே சமயம் பாகிஸ்தான் அணியின் நிலைமையோ சந்தி சிரிக்குதுங்க. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்த தோல்வி என்பது பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக பாகிஸ்தான் அணியை ஒட்டுமொத்தமாக கலைத்து புதிய அணியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. மேலும் இதற்கு முன்பு கத்துக்குட்டி அணியான ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி ஒன்றிலும் பாகிஸ்தான் அணி இப்படி மோசமான தோல்வியை சந்தித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் பாகிஸ்தான் அணி மீதான அதிருப்தி பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் மத்தியிலும் பூதாகரமாக வெடித்துள்ளது. சரிங்க, இப்போ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோதிய வார்ம் அப் மேட்சை பற்றி பார்த்தோம்னா, இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்சு இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்திருந்தது. இதில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ருத்ராஜ் அதிரடியாக விளையாடி 77 ரன்கள் சேர்த்திருந்தார். மிடில் ஆர்டரிலோ நம்ம சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடி 72 ரன்களை சேர்த்திருந்தார். இவர்களையெல்லாம் மிஞ்சும் அளவுக்கு 6வது வரிசையில் களமிறங்கிய நம்ம ரிங்கு சிங்கோ மனுஷன் அதிரடியில் பிரித்து விட்டாப்புலங்க. அதுவும் போட்டியின் 17வது ஓவரில் 4 சிக்ஸர் 2 4ன்னு அடித்து மொத்தமாக இவர் மட்டுமே 118 ரன்கள் வரை எடுத்துவிட அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் 317 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. அதாவது சர்வதேச கிரிக்கெட்டில் T20 வரலாற்றில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோரே இதுதான் என்ற அசைக்க முடியாத சாதனையையும் படைத்துவிட்டது இந்திய அணி. மேலும் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை 189 ரன்களுக்குள் சுருட்டி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது இந்திய அணி. மேலும் இந்திய அணியின் இந்த இன்னிங்ஸை பாராட்டி முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் இந்திய அணியை பாராட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.